வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சாய்னிகா சமையல். இன்றைக்கி நம்ம சாய்னிகா சமையல் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சுவையான வெண்டைக்காய் கிரேவி தாங்க. இந்த வெண்டைக்காய் கிரேவி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காயை இந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கலாங்க. நடுசில் ஒரு கீரல் போட்டுக்கலாம். இப்போது நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெண்டைக்காய் எல்லாத்தையும் இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு பாதி அளவுக்கு வெந்தால் போதுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நம்ம வணக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், பாதி அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு அரிச்சு எடுத்துடலாம். இப்போ அதே எண்ணெயிலேயே ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க. ரெண்டும் நல்லா பொரியட்டும். ரெண்டும் பொரிஞ்சதுக்கு அப்புறமா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. சேர்த்து வெங்காயத்தை நம்ம நல்லா வணக்கி விட்டுடலாம். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து அதையும் நம்ம நல்லா வணக்கி விட்டுடலாம். நான் இன்றைக்கி ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி சேர்க்கும்போது சுவை அதிகமாக இருக்குங்க. இப்போது அந்த அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வணக்கி விட்டுடலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ காரத்துக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். ரெண்டையும் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுறலாங்க. அந்த மசாலா எண்ணெயில் நல்லா வேகணுங்க. இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்கிற வெண்டைக்காயை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு டைம் அந்த மசாலா கூடி நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை நான் ஊற வச்சு வச்சுருந்தேங்க. அந்த புளிக்கரைசல் இதில் சேர்த்துக்கலாம். இந்த புளிக்கரைசல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்குங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுறலாங்க. பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது தேவையான அளவு தண்ணி வச்சுக்கலாங்க. தண்ணி வச்சு நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுறலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சுக்கலாங்க. பாருங்கள், 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எண்ணெய் எல்லாம் மேலே பிரண்டு வந்திருக்குது. எவ்வளோ அழகாக வெந்து வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சுவையான வெண்டைக்காய் கிரேவி ரெடி ஆயிருச்சு. ஃபைனலாக நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இதை பரிமாறிக்கலாங்க. இந்த வெண்டைக்காய் கிரேவி பார்த்திங்கன்னா தோசை, சப்பாத்தி, சாதம் கூடலாம் சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் இன்றைக்கி இதை தோசை கூட சாப்பிட போகிறோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.